ஹலோ மக்களே! இது உங்கள் தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, Zoho ஸ்கூல்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குது. அத பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா உங்க எல்லாருக்குமே தெரியும் Zohoங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. அவங்க ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு சாஃப்ட்வேர் கம்பெனி. எல்லாருக்குமே தெரியுமான்னு தெரியல. பட் மோஸ்ட் ஆஃப் த கேஸ் எல்லாருக்குமே தெரியும் தான். ஆ, இப்போ வந்து Zoho ஸ்கூல்ஸ்ல இருந்து ஒரு அபிஷியலா ஒரு அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இந்த 12th டிப்ளமோ படிச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து Zoho ஸ்கூல்ஸ்ல இருந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணி, அதுல யார் எலிஜிபிளா இருக்காங்களோ, அவங்கள வந்து ஃபர்தரா Zoho ஸ்கூல்ஸ்ல ஜாயின் பண்ண வச்சு, அதுல அவங்க ட்ரைனிங் குடுத்து, அதுக்கப்புறமா அவங்க வந்து அவங்களோட டீம்ல வந்து ஒர்க் பண்ண வைப்பாங்க. ஆக்சுவலா Zoho ஸ்கூல்ஸ் வேற. Zoho ஸ்கூல்ஸ் வந்து அவங்க வந்து காலேஜ் மாதிரி படிக்க வச்சு, உங்களுக்கு வந்து ஃபர்தரா சொல்லித் தருவாங்க. நீங்க உங்களோட இன்ட்ரெஸ்ட் அதை வச்சு அவங்க வந்து ஆக்சுவலா Zoho ஸ்கூல்ஸ்ல நிறைய இருக்கு. சாஃப்ட்வேர் ரிலேட்டடா ஃபீல்டு இருக்கு. அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதை பத்தியும் நிறைய இது இருக்கு, கோர்சஸ் இருக்கு. அதனால நீங்க இதை வந்து அப்ளை பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அப்ளை பண்ணுங்க. Zoho ஸ்கூல்ஸ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்ளிகேஷன். இது வந்து எங்க நடக்குதுன்னா, நாகப்பட்டினத்துல நடக்குதான், தஞ்சாவூர்ல நடக்குது, அப்புறம் கும்பகோணத்துல நடக்குது, அப்புறம் மயிலாடுதுறையில நடக்குது. இந்த லொகேஷன்ஸ்லலாம் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஆனா இப்போ வந்து நாகப்பட்டினத்துல நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லிங்கை நான் தாரேன். நீங்க வந்து படிச்சு பாருங்க. உங்களுக்கு இதுல வந்து புரியும்னு நினைக்கிறேன். யார் யாரெல்லாம் இந்த Zoho ஸ்கூல்ஸ்ல வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, யுவர் ஏஜ் சுட் பி வித்தின் த ரேஞ்ச் ஆஃப் 17 to 20. உங்க ஏஜ் வந்து கண்டிப்பா 17ல இருந்து 20க்குள்ள தான் இருக்கணும். 17க்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது, 20க்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது. சரியா? 17ல இருந்து 20க்குள்ள தான் இருக்கணும். அவங்க வந்து மஸ்ட் கிளாஸ் வந்து 12th அல்லது 10th பிளஸ் 3 இயர் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? சில பேர் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, 10th முடிச்சு டிப்ளமோ 3 வருஷம் படிச்சிருப்பாங்க. அவங்க வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள். அது போக 12th படிச்சிருப்பாங்கல்ல, அவங்களும் இது வந்து எலிஜிபிள். ஓகேவா? இந்த 2 கேட்டகரி பீப்புள்ஸ் மட்டும்தான் இந்த Zoho ஸ்கூல்ஸ் இன்னைக்கு இப்போ போட்டிருக்கிற நோட்டிஃபிகேஷன் படி எலிஜிபிள். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் எனி குரூப் ஸ்ட்ரீம், 12th அல்லது டிப்ளமோ. நிறைய ஸ்ட்ரீம் இருக்கும். நீங்க எதுல வேணாலும் படிச்சிருந்துருக்கலாம். 12th எந்த ஸ்ட்ரீம் வேணாலும் படிச்சிருக்கலாம். நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். கிராஜுவேட் தோஸ் டூயிங் their graduation are not eligible to take this entrance test. ஓகேவா? If you are good in mathematical aptitude and problem solving, you can apply to the Zoho schools of technology, கும்பகோணம். ஓகேவா? நீங்க வந்து மேத்தமெட்டிக்கல்லையும் ஆப்டிடியூட்லையும் ப்ராப்ளம் சால்விங்லையும் நல்லா எக்ஸ்பெக்டைஸா இருந்தீங்கன்னா நீங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்தரா இவங்களோட வெப்சைட் வந்து zohoschools.com, அப்புறம் யூடியூப் சேனல் இருக்கு, இன்ஸ்டாகிராம் சேனல் இருக்கு. நீங்க வந்து ஃபர்தரா அதில் போய் ஃபாலோ பண்ணி அவங்க என்னென்ன அப்டேட் சொல்றாங்களோ அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். Zoho ஸ்கூல்ஸ் ஆஃப் டெக்னாலஜி மேக்ஸ் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ். இது வந்து சாம்பிள் கொஸ்டின்ஸ் தான். எக்ஸாம் வந்து எப்படி டெஸ்ட் கேட்பாங்க அப்படின்னு சொல்லித்தராங்க. நான் இந்த லிங்கையும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணுறது எப்படின்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், ஓகேவா? அப்புறம் கரண்ட் எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷன். நீங்கள் 10th ப்ளஸ் 12th முடிச்சு டிப்ளமோ படிச்சிருப்பீங்களா, அதுக்குள்ளே டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் குரூப், நீங்கள் என்ன குரூப், 12th என்ன குரூப்போ அல்லது எப்படி சொல்கிறது, நம்ம டிப்ளமோவில் என்ன குரூப்போ அதை வச்சு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுங்க. இது ஏன்லாம் கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து 20 வயசுக்குள்ளே இருக்கணும். அதுக்காக கம்ப்ளீட்டட் ஏஜ் இன் இயர்ஸ், உங்களோட தற்போதைய வயது கேட்குறாங்க. சரியா? அப்புறம் மொபைல் நம்பர், எது உங்களோட மொபைல் நம்பரோ அதை கொடுத்துக்கோங்க. அப்புறம் இமெயில் ஐடி கண்டிப்பாக வச்சுருப்பீங்க, இல்லைன்னா கிரியேட் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி ஃபர்ஸ்ட் ஒரு இமெயில் ஐடி கொடுங்க, அதுக்கப்புறம் அதே இமெயில் ஐடி கன்ஃபார்ம் இமெயில் ஐடி
2யும் குடுங்க. அப்புறம் மேலா, ஃபீமேலா இல்ல அதர்ஸா 3ல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணி குடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்க எது எது சில பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கலாம். சில பேர் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிச்சிருக்கலாம். எல்லாமே இது வந்து ஆக்சுவலா 2மே ஸ்டேட் போர்டு தான் வரும். அப்புறம் பிரைவேட் ஸ்கூல் மெட்ரிக் அல்லது ஸ்டேட் போர்டு அல்லது மெட்ரிக் ஸ்கூல் சிபிஎஸ்இ படிச்சிருக்கலாம். அல்லது இன்டர்நேஷனல் போர்டு. இன்டர்நேஷனல் போர்டு ஆக்சுவலா சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்சின்னு இருக்கும். ஆஹ் அது எதுவோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோ காலேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஸ்கூல்னு ஒரு கேட்டகரி இருக்கு, என்ஐஓஎஸ்னு. உங்களுக்கு எது இது வந்து சூட்டபிளா இருக்கோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்கூல் காலேஜ் நேம், உங்களோட ஸ்கூல் நேம் அல்லது காலேஜ் நேம், டிப்ளமோ காலேஜ் நேம், ஓகேவா? எதனாலும் ஒன்று கொடுத்துக்கோங்க. விச் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு டூ யூ லிவ் இன், நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் காட்டுது, ஓகேவா? நீங்க அதுல ஏதாவது சூஸ் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டட் இன் அப்ளைங் டு ஜோகோ ஸ்கூல்ஸ் ஆஃப் டெக்னாலஜி கும்பகோணம்ல நடக்குது இது. நான் ஃபர்ஸ்ட் தப்பா சொல்றேன், நாகப்பட்டினம்னு. இது வந்து எக்ஸாம் வந்து இப்போ கும்பகோணம்ல நடக்குது. கும்பகோணமா? ஓ, ஓகே, சாரி. ஆக்சுவலா இந்த ஸ்கூல் ஜோகோ ஸ்கூல்ஸ் ஆஃப் டெக்னாலஜி கும்பகோணம்ல பிளேஸ் அங்க இருக்குது, ஓகேவா? நீங்க இப்போ எக்ஸாம் எழுதுறது வந்து நாகப்பட்டினம்ல எக்ஸாம் எழுதுவீங்க. பட் நீங்க வந்து படிக்க போறது வந்து கும்பகோணம்ல தான் படிக்க போறீங்க, ஓகேவா? நான் கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். ஹவ் டிட் யூ கெட் நோ அபவுட் தி ஸ்கூல் ஜோகோ ஸ்கூல்ஸ்? எப்படி இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து யூடியூப் வழியா தான் சொல்லித்தரேன். உங்களுக்கு எது வந்து இதுல வந்து சூட்டபிளோ யூடியூப் வழியாவோ நீங்க அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்க இஷ்டம். இஃப் யூ கெட் செலக்டட் வில் யூ பி ரெடி டு ரிலோகேட் டு கும்பகோணம்? நீங்க அப்படி செலக்ட் ஆனா கும்பகோணம் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாரும் எஸ்ன்னு கொடுங்க. ஏன்னா ஜோகோங்கிறது வந்து ஒரு பெரிய கம்பெனி. அங்க எனக்கு தெரிஞ்சு பிஇ கிராஜுவேட்டாலே உள்ள போக முடியல. இது ஆக்சுவலா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு, யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் டேட் வந்து சாட்டர்டே February 8. இன்னும் கரெக்டா பாத்தீங்கன்னா 7 days இருக்கு. டெஸ்ட் வென்யூ வந்து இஜிஎஸ் பிள்ளை பாலிடெக்னிக் காலேஜ் நாகப்பட்டினம். நாகப்பட்டினத்துல இருக்கான். லொகேஷன் மேப் இருக்கான், கொடுத்தீங்கன்னா லொகேஷனும் காட்டும், ஓகேவா? ரிப்போர்ட் டைமிங் வந்து 9:30 AM. 9:30க்குள்ள நீங்க வந்து உள்ள இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா டெஸ்ட் ஸ்டார்ட் வந்து 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிருமா. ஒரு சில நேரம் 9:30க்கு வந்து அதுக்கப்புறம் வர்றவங்கள உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அதனால 9:30க்கு முன்னாடியே நீங்க வந்து ஷார்ப்பா இருக்கிறது வந்து நல்லது, ஓகேவா? ஓகே, நீங்க அப்ளை பண்ணுங்க. கிடைச்சா கண்டிப்பா இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது என்னால உங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப், என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப், ஓகேவா? கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.